அடுத்ததாக நாம் காணப்போகும் பகுதி பௌர்ணமி நாளே முருகனை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் காணவிருக்கிறோம். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்றும் திருச்செந்தூர் சென்று வந்தால் தீர்வு வரும் என்பதே இன்றைய மக்களின் மிக முக்கிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த அளவிற்கு மக்கள் அந்த செந்திலாண்டவனை நம்பி வழிபடுகிறார்கள். இதை சமீபத்திய பல அனுபவங்களும் உறுதி செய்கின்றன. அவர் அழைக்காமல் நம்மால் அவருடைய இடத்திற்கு செல்ல முடியாது. அவருடைய அழைப்பு இருந்தால் மட்டுமே நாம் அந்த புனித உள்ளத்தில் காயல் வைக்க முடியும். அது ஒரு சாதாரண பயணம் இல்லை. திருச்செந்தூர் செல்லும் வாய்ப்பு அவன் நமக்கு கொடுக்கும் ஒரு அரிய அருளின் அடையாளம். அந்த இடத்தில் நமது பாதங்கள் பட்டுவிட்டால் வாழ்வையே மாற்றும் என்று நாம் நினைப்பதை விட அவர் நினைத்தால்தான் திருச்செந்தூருக்கு நாம் செல்ல முடியும். அந்த அளவிற்கு அவர் மனதோடு நம்மை அணுகும் பொழுது மட்டும்தான் திருச்செந்தூரை நாம் அடைய முடியும். அதனால் மக்கள் செந்திலாண்டவனை அழைப்பு இல்லாமல் திருச்செந்தூர் செல்ல முடியாது என்று மிகவும் வலிமையான நம்பிக்கையோடு நம்புகின்றனர். அமாவாசையும் பௌர்ணமி ஆகிய 2 தினங்களும் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் தெய்வ வழிபாடு, பரிகாரங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் போன்றவை ஆன்மீக செயல்களின் சிறப்பாக நடைபெறும். பல ஆண்டுகளாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் திருவண்ணாமலையை கிரிவலம் செல்வது ஒரு மிக முக்கியமான வழிபாட்டு முறையாக இருந்து வருகிறது. சமீப காலங்களில் கிரிவலத்திற்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை கற்பனை கேட்டாத அளவுக்கு பெருகி வருகிறது. இதுபோன்று தற்பொழுது பௌர்ணமி அன்று திருச்செந்தூரிலும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் திரண்டு செந்தில் ஆண்டவனை வழிபடுவதும் பெரும் ஆன்மீக நிகழ்வாக உருவெடுத்துள்ளது. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகாகவே திருச்செந்தூரில் பக்தர்களின் வருகை கணிசமாக அதிகரித்திருப்பதை அந்த ஊர் மக்கள் தெளிவாக கூறுகின்றனர். ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் திருச்செந்தூர் கூட்டத்தில் ஸ்தம்பித்துவிடும் போல் என்ற நிலை உருவாகியுள்ளது. இத்தனை ஆண்டுகளாக பௌர்ணமிக்கு இவ்வளவு மக்கள் சேருவதை இதுவரை கண்டதே இல்லை என்று சொல்லி மக்கள் ஆச்சரியத்துடன் பேசுகின்றனர். மேலும் சில ஜோதிடர்களின் பரிந்துரைகளை நம்பி திருச்செந்தூருக்கு பயணிப்பதற்காகவே பலர் ஆர்வம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் பரவும் செய்திகளின்படி பௌர்ணமி இரவு திருச்செந்தூரில் தங்கினால் வாழ்க்கையிலுள்ள எல்லா துன்பங்களும் நீங்கி முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என மக்கள் நம்பிக்கை கொண்டு அதற்காகவே அதிகப்படியான மக்கள் திருச்செந்தூரில் பெரிய அளவில் குவிந்து வருகின்றனர். பொதுவாக சூரசம்ஹாரம், சஷ்டி பெருவிழா, மாசி திருவிழா, தைப்பூசம் போன்ற சிறப்பு நாட்களில் மட்டுமே திருச்செந்தூர் முருகன் கோவில் பெரும் கூட்டம் காணப்படும். ஆனால் தற்பொழுது திருச்செந்தூர் முருகனை பற்றி பலர் ஆழமாக அறிந்து கொண்டு விட்ட காரணத்தினால் இதனோடு இந்த இடத்தில் பலரது வாழ்க்கையிலும் நிகழும் தெய்வீக அனுபவங்களும் தொடர்ந்து பரவுவதன் காரணமாகவும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மகா பிரபலம் அடைந்துவிட்டது. இந்நிலையில் உண்மையில் பௌர்ணமி வழிபாடும் திருச்செந்தூர் முருகனும் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளனர் என்பதை பற்றி தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் வாசஸ்தலம் என்றே கருதப்படுகிறது. ஆனால் அறுபடை வீடுகளுள் கடற்கரை ஓரமாக அமைந்த ஒரே திருத்தலம் திருச்செந்தூர் மட்டும்தான். பொதுவாக மற்ற தலங்களே மலை மீதேறி முருகனை தரிசித்து கீழே வருவோம். ஆனால் திருச்செந்தூரில் அதற்கு மாறாக கடலருகே உள்ள கோவிலில் கீழே சென்று செந்திலாண்டவனை தரிசித்து பிறகு மேலே வருவது வாழ்க்கையின் உயர்வு தரும் என்ற நம்பிக்கையில் உள்ளது. மேலும் ஜாதகத்தில் ஒருவருக்கு குருதோஷம் இருப்பாரே ஆனால் இது ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. பரமேஸ்வரனின் 3வது கண்ணில் இருந்து வெளிவந்த நெருப்பு பிளம்பில் இருந்து குழந்தையாக அவதரித்த ஸ்தலம் என்பதால் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக முருகன் அதனை அளித்து அவர்கள் மனதை நிறைவடையச் செய்வார் என்பது மக்களினுடைய ஆழமான நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் திருச்செந்தூருக்கு சென்று கடற்கரையில் இரவு முழுவதும் இருந்துவிட்டு அதிகாலையில் செந்திலாண்டவரை தரிசிப்பது வழக்கமாக பல பக்தர்கள் கடைபிடித்து வருகின்றனர். ஆனால் பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூரில் தங்கி முருகனை தரிசித்தால் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் நலன்களும் கிடைக்கும் எனும் நம்பிக்கை பக்தர்களுக்கு மிக ஆழமாக இருக்கிறது. ஆனால் பௌர்ணமி தினத்தில் இரவில் அங்கேயே தங்கி காலை செந்திலாண்டவனை வணங்கினால் தாம் வேண்டியது நிறைவேறும் எனச் சொல்லி எந்த வழிபாடு முறைகளிலும் திருப்பாடல்களிலும் கூட எந்தவிதமான ஆதாரமும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆகம சாஸ்திர நூல்களிலும் நேரடி குறிப்புகள் உள்ளதாகவும் தெரியவில்லை. இது காலப்போக்கில் மக்கள் அனுபவம் வழியாக உருவான பக்தியின் பண்பாட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடும். மேலும் பௌர்ணமி தினத்தில் மனதார பிரார்த்தனை செய்வது உங்கள் ஆசைகள் விரைவாக நிறைவேற வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி போன்ற 2 தினங்கள் குறிப்பாக கடற்கரைகளில் அல்லது நீர்நிலைகளின் கரையோரங்களில் உள்ள தெய்வங்களை வழிபடுவது என்பது தமிழரின் பாரம்பரியத்தில் இருந்தே தொன்று தொட்டு வருகிறது. இது தெய்வீக சக்தியுடனும் இயற்கையும் இணைந்து வாழ்ந்த நம் மூதாதையர்கள் வாழ்க்கை முறை குறித்து ஒரு உன்னதமான சான்றாகும். பௌர்ணமி என்பது ஒரு அதீதமான பிரபஞ்ச சக்தி பரவி இருக்கும் நாளாக கருதப்படுகிறது. அந்நாளை குறிப்பாக கடற்கரை கோவில்களில் அல்லது கடற்கரை பகுதிகளில் இரவு முழுவதும் தங்கி தியானம் செய்தல், பிரார்த்தனை செய்தல் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மன அமைதியையும் வலிமையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. இதே நேரத்தில் மனதில் இருக்கும் குழப்பங்கள், தீர்வு தெரியாத நிலைகள்
மன அழுத்தம் போன்றவற்றிலிருந்து வெளியேற உதவும் வகையில் பௌர்ணமி இரவில் இயற்கையின் மடியில் நேரம் செலவிடுவது உளவியல் ரீதியாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம் என எண்ணுகின்றனர். கடற்கரை வழியிலும் நிலவின் ஒளியிலும் கடலின் சுழற்சி அதில் விழும் ஒரு இயற்கையின் சிந்தனை நம் மனதில் உணர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கும். அது நம் மனதை தூய்மைப்படுத்தும் என மக்கள் நம்புகின்றனர். பௌர்ணமி தினம் என்பது அனைவருக்குமே பிடித்ததாக இருக்கும். முழு நிலவுடைய வானத்தில் இருக்கக்கூடிய அவனைக் கண்டு நாம் வேண்டுகிற அனைத்தும் கிடைக்கும் எனச் சொல்லி மக்களின் நம்பிக்கையாக இன்றைய தினம் மாறி வருகிறது. எது எப்படியாவது இருப்பினும் மக்களே, நெருப்பில்லாமல் புகையாது என்னும் பழமொழிக்கேற்ப எவருடைய வாழ்வில் இன்னும் முருகன் ஒளி ஏற்றாமல் இவ்வளவு பெரிய கூட்டம் அந்த பௌர்ணமி தினத்தில் அந்த கோவிலின் அருகில் இருக்கும் கடல் அருகில் அவர்கள் கூடியிருக்க மாட்டார்கள். அவர்கள் அவ்வாறு குழுமியிருக்க காரணம் நாம் முன்னமே கூறியது போன்ற அவனுடைய அருள் இல்லாமல் அங்கு நம்மால் செல்ல இயலாது. இது முற்றிலும் உண்மை, அனைவராலும் கூறப்படுகின்ற ஒரு சொல். ஆம், திருச்செந்தூரில் அனைத்து பக்தர்களும் ஒன்று கூறுவதற்கான காரணம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே முருகன் தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தியிருப்பான். அவ்வாறு இல்லாமல் அத்தகைய கூட்டம் அங்கு கூடுவதற்கு வாய்ப்பில்லை. மேலும் இதே நேரத்தில் சில பதிவுகளையும் நாம் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். மேலும் அது என்னவென்றால், தற்காலத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அருகில் இருக்கும் கடற்கரையில் தொடர்ந்து பல்வேறு விதமான சுதை சிற்பங்களும் கற்களால் செய்யப்பட்ட சிற்பங்களும் கரை ஒதுங்கிக் கொண்டே வந்திருக்கின்றன. பல்வேறு மணல் திட்டுக்களும் கடற்கரை பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு ஆன்மீகவாதிகள் கூறி வருவது என்னவென்றால், திருச்செந்தூருக்குச் சென்று நீங்கள் செந்தில் ஆண்டவனை பார்த்தால் மட்டுமே போதும், அவனே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து விடுவான். இன்னும் அளவிற்கு நம்முடைய பாட்டன் முருகன் அவ்வளவு வலிமை பெற்ற தெய்வமாக இன்றைய தினம் திருச்செந்தூரில் கோவில் கொண்டிருக்கிறார். ஆம், கடற்கரை அருகே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோவிலில் சென்று நம்முடைய வழிபாடுகளை நிகழ்த்துவதன் மூலம் அவன் நம்முடைய வாழ்வில் மேன்மையும் ஏற்றத்தையும் கொடுப்பான் என்பது மக்களின் நம்பிக்கையாக இன்றைய தினம் மாறிவிட்டது. இந்த வீடியோ உங்கள் மனதையும் உள்ளத்தையும் தொட்டிருந்தால் பக்தி உணர்வும் கலந்த இந்த வரலாற்றை உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மக்களே.